Hello guys, இந்த வீடியோவில் நம்ம Realme 9i 5G and ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்க Redmi Note 11SE இந்த ரெண்டு மொபைலும் கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்த ஃபோன் எந்தெந்த டைப் ஆஃப் யூஸருக்கு சூட் ஆகும், எந்தெந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது போன்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நான் உடனே சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். பார்த்து முடிச்சவொன்னே இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணி நான் அது மாதிரி வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் மொபைல் வாங்குறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேபி அவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நம்ம சேனலோட க்ரோத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு டிடிஎல் டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். Redmi Note 11SE August 26, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Realme 9i 5G August 18, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். Redmi Note 11SE இங்கே ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் தான், டிசைன் பன்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மவுண்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 8.29 mm திக்னஸ் வருது அண்ட் வெயிட் 178.8 grams வருது. அண்ட் Realme 9i 5G பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ரண்ட்டில் பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷனால் கொடுத்துருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிசைன் பன்சோல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கேயும் சைட் மவுண்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 8.1 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வெயிட் 187 grams கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ரியல்மியில் கம்மியாக இருக்குது, வெயிட் ரெட்மியில் கம்மியாக இருக்குது. அண்ட் பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது ஓவராலாக ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் இந்த ரெண்டு மொபைல் எதை வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். Redmi Note 11SEல நமக்கு 6.43 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 409 pixel per inch இருக்கு. அண்ட் பிக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1100 nits பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் Realme 9i 5G பொறுத்த வரைக்கும் இங்கே 6.6 inches Full HD + IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 90 Hz இருக்கு. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20:9 தான் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 400 pixel per inch இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தான் கேஸ் முடிவு பண்ணணும். நீங்கள் அதிகமாக மீடியா கன்சியூம் பண்ணுவீங்க, மூவிஸ் வீடியோஸ் அதிகமாக வாட்ச் பண்ணுவீங்கன்னா ரெட்மி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கேமிங் அதிகமாக விளையாடுவீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரியல்மி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸோ கேமர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரியல்மி கன்சிடர் பண்ணலாம். அண்டு மீடியா கன்சியூமராக இருந்தீங்கன்னா ரெட்மி கன்சிடர் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மி சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் AMOLED டிஸ்பிளே தான் நமக்கு எப்பவுமே பெட்டர். 90 Hzக்கும் 60 Hzக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெட்மி சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். பட் அகைன் உங்களோட தேவைப்படுத்தி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ரெட்மியில் நமக்கு 64 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் பண்ணிருக்காங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP விடாங்க, 2+2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் இருக்குது. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 1080p வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணி முடியும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 13 MP கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 1080p ஷூட் பண்ணிக்க முடியும். Realme 9i 5G பொறுத்த வரைக்கும் இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. 50 MP பிரைமரி கேமரா, 2 MP டெப்த் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ மட்டும் தான் நம்மளால் சப்போர்ட் ஷூட் பண்ணிக்க முடியும். ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி. அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 8 MP தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளால் 1080p வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா வைஸ் கண்டிப்பாக வின் பண்ணுறது ரெட்மி தான். பிகாஸ் எங்கள் வைட் ஆங்கிள் சென்சரும் இருக்குது, செல்ஃபி கேமராவும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்த்துடலாம். ரெட்மி நமக்கு Android 11 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரியல்மி Android 12 லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர்னு பார்க்கும்போது ரெட்மி இங்கே MediaTek Helio G95 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியல்மி MediaTek Dimensity 810 கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர். ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும் Realme 9i 5G சூஸ் பண்ணுறது மூலமாக. அண்ட் இந்த ரெண்டு மொபைலோட பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ரியல்மியில் தான் கிடைக்கும். அண்டு ரெட்மிலே நமக்கு ஓரளவுக்கு டிசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மட்டும் தான் கொஞ்சம் லோ பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியும் ரெட்மி. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் ரியல்மி சூஸ் பண்ணுறதே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் இங்கே பர்ஃபார்மன்ஸுமே பெட்டர் இருக்குது. அண்ட் அதே சமயம் 5G நமக்கு கிடைக்குது. 8 5G வேண்ட்ஸ் நமக்கு ரியல்மி இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரவுண்டோட வின்னர் ரியல்மி தான். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு 5000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ரியல்மி நமக்கு 18 watt ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் ரெட்மி 33 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் எங்கே இன்க்ளூட் பண்ணல. இது ஒரு பெரிய நெகட்டிவ் தான் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. ஸோ சார்ஜர் உங்களால் தனியாக வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட்மி சூஸ் பண்ணலாம். இதனோட ப்ரைஸ் அதிகமாக வந்தாலும் இந்த மொபைல் கூட வாங்கும்போது நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ரெட்மி சொல்லியிருக்காங்க. ரியல்மியில் நமக்கு பாக்ஸில் சார்ஜ் இருக்குது. ஸோ உங்களோட தேவைப்பட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உங்களால் சார்ஜர் வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரியல்மியை கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ரெட்மியோட 6GB 64GB வேரியன்ட் நமக்கு 13500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோட 4GB 64GB வேரியன்ட் 15000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மொத்தான ப்ரைஸிங் தான் ரெண்டு மொபைலுக்குமே. பட் ரியல்மிக்கு ஒரு 4000 rupeesக்கு லான்ச் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் 15,000 கொஞ்சம் அதிகம், ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துருப்பீங்க. எந்தெந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. கைஸ் பண்ண சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் மொபைல் மிஸ்மில் தான் இருக்குது. டிஸ்பிளே ரெட்மியில் பெட்டராக இருக்குது. சப்போஸ் நீங்கள் கேமராஸாக இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்மூத்தான டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் ரியல்மி சூஸ் பண்ணிக்கலாம். கேமராஸ் ரெட்மியில் பெட்டராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ரியல்மியில் பெட்டராக இருக்குது. அண்ட் பேட்டரி ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருந்தாலும் சார்ஜரை நமக்கு ரியல்மி தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Realme 9i 5Gல நமக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அண்ட் ரெட்மியில் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டரும் இருக்குது. ஓகே, இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் ப்ரைஸிங் நீங்களே பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவ்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.